வணக்கம். காசியை விட 100 மடங்கு சிறப்புமிக்க ஒரு சிவஸ்தலம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ள சிவஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி அந்த கோயில் குருக்கள் கிட்ட கேட்டிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஏன் காசி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து புண்ணிய பூமி. ஒரு 6 ஸ்தலங்கள் தென்னாட்டில், திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம், இந்த 6 காசிக்கு நிகரான ஸ்தலம். அதில் இந்த ஸ்தலம் வந்து முதன்மையான பூமி. ஏதேஷா உத்தமம் மாஞ்சியம் தபசித்தேன சம்சயா. இது வந்து 4 பாடல் பெற்ற தலம். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் இந்த பாடல் பாடியிருக்காங்க. சிவபெருமானுக்கு இது சொந்த ஊராது. அதை வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கடு கோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்ன வெண்டு வரிவண்டி இசை செய்திருவாஞ்சியம் எண்ணெயாளுடையான் இடமாக உட்கார்ந்தது. இது அவரோட சொந்த வீடாக பாவிக்கிறார். அதனால் அம்பாள் பேர் வாழ வந்த நாயகி, அது புகுந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு வாழ வந்த நாயகி அப்படின்னு. இந்த சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி. யமதர்மரே சுவாமிக்கு வாகனமாக இருக்காரு. அதனால் இங்கே வரவங்களுக்கு துர்மரணம் கிடையாது. ஜாதகத்தில் கண்டம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அது சுந்தரர் பாடும்போது பொருவனார் பொறிநூலர் புனர்முனை முயவலோடும் மறுவனார் வருவார்பார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரே. இந்த ஊழ்வினைங்கிறது மூதாதைகள் செய்த பாவங்கள். இந்த விலகினால் தான் நம்ம இங்கே வர முடியும் அப்படின்னு சுந்தரருடைய தேவாரத்தில் சிறப்புப்படுத்துகிறாங்க. ஸ்ரீவாஞ்சியம் வாசமாத்திரேனா பிரம்மஹத்யா விநாசனம். இங்கே வந்தாலே பாவங்கள்லாம் நிவர்த்தி. நல்ல நேரம் இருந்தால் தான் நம்ம இங்கே வர முடியும். அது ஒரு சிறப்பு. அதுமாரி கங்கை வந்து காசியில் எல்லோரும் ஸ்நானம் பண்ணி பாவத்தை போகும்போது இப்போ எனக்கு என்ன பிராயச்சித்தம், ஸ்ரீவாஞ்சியத்தில் பாவிகள் வரமாட்டாங்க. இங்கே போய் ரகசியமாக இருக்குது. இந்த குளம் வந்து 4 யுகமாக இருக்குது. சுவாமியும் 4 யுகமாக இருந்திருக்காரு. ஒரு யுகத்துக்கும் ஒரு நிறமாக இருக்குது. தங்க வடிவம், தாமரை வடிவம், வெள்ளி வடிவம், இப்போ கல் வடிவம் தான் கட்டிருக்கு. சுயம்பு மூர்த்தி. அம்பாள் வந்து வாழ வந்த நாயகி அப்படின்னு இந்த ஊருக்கு சொந்த ஊர் சிவபெருமானுக்கு. அதனால் அம்பாள் பேர் வாழ வந்த நாயகி, வாழ வந்தாள் அப்படின்னே பேர். இந்த மாணிக்கவாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவாறு பழனியோடு மகிழ்ந்த வண்ணமும், மனைவியோடு இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார், பொருளாதாரத்தோடு இருக்கார், வாஞ்சியாக இருக்கார், கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்கார். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு வாஞ்சியாக இருக்கார். நியாயமான கோரிக்கையை நம்ம மற்ற கேட்கும்பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சியம். இந்த டூர் சுற்றுற கோயில் இல்லை, அவங்க அனுபவித்து தரிசனம் பண்ண வேண்டிய க்ஷேத்திரம். இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு முறை வந்தால் காசிக்கு 100 முறை போய்ட்டு வந்தோம். காசியாக சதுகுணம் சதம் அப்படின்னா 100. இப்போ சச்சின் சதம் அடித்தார் சொல்லுவோம் இல்லையா, ரஜினி சொல்லுவார் இல்லையா, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்ல முடியும். இந்த ஊருக்கு ஒரு முறை வந்துட்டு போனால் காசிக்கு 100 முறை போய்ட்டு வந்தோம். அது காசியாக சதகுணோத்திரம். காசினும் பன்மடங்கு இயங்கும் திருவாஞ்சியம். அப்புறம் சுவாமி இருப்பார். பன்மடங்குன்னா எத்தனை சிவபுராணம் பண்ணலாம். மொத்தத்தில் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும். ஒரு 61 அத்தியாயம் இருக்குது. மாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இதுமாரி பைரவ பாதைங்க நிவர்த்தி. பைரவர் வந்து நாய் வாகனம் இல்லாமல் அமர்ந்த படத்தில் இருக்கார். அப்புறம் ராகுக்கு எது ஒரே மூர்த்தியாக இருக்கார். சங்கபாலன் வாசுகிக்கு 7 தலை. இங்கே இருக்கிற ராகுவுக்கு 7 தலை இருக்கும். மனித உருவம், மனித முகம், மனித உடல், பாதம் கிடையாது. பாம்பினுடைய வாழ்நாள். இந்த கால சர்ப்பதோஷம், இந்த ஸ்கின் டிசீஸ், போன் பிரச்சனையெல்லாம் அவற்றை நிவர்த்தி பண்ணிக்கலாம். சனீஸ்வரன் வந்து ஆயுள்காரகன் சனி பகவான். சனியினுடைய அதிபதி யார் அப்படின்னா யமதர்மராஜர். அதனால் அதிபதிங்கிறதுனால அவர் தான் க்ளோஸ் பண்ணுறது, அவர் தான் சௌக்கியம் கொடுக்குறது. ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். தர்மராஜர் அப்படின்னு பேர். அதனால தான் சனியினுடைய அதிபதியாகவும் சனியினுடைய அண்ணனாகவும் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வரவங்களுக்கு துர்மரணங்கள் கிடையாது. இந்த 7 சனி, 8 சனி, இந்த கண்டச்சனி, ஜோசி எல்லாம் மிரட்டர் வரணும், நமக்கு டைம் சரியில்லை, கண்டம் இருக்கவனுக்கு, அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஸ்தலத்தில். மொத்தத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அனுபவித்து தரிசனம் பண்ண வேண்டிய க்ஷேத்திரம். மகாவிஷ்ணு வந்து இங்கே தவம் பண்ணி லட்சுமி அடைஞ்சது. லோகரட்சகன் அவர். உலகத்துக்கே காவல் பண்ணுறவர் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. படைத்தல், காத்தல், அழித்தல். பிரம்மா, விஷ்ணு, சிவன். சிவன் தான் க்ளோஸ் பண்ணுறவர். இவருடைய ரெபர் ஸ்டாம்பு தான் வதர்மராஜர். திருக்கடையூரில் மார்க்கண்டையனை பண்ணதுனால எதிர்த்து பண்ணார். அதனால் அவரை க்ளோஸ் பண்ணிட்டார். இங்கே வந்து வாகனமாக வச்சு கண்ட்ரோலாக வச்சுருக்கார். அதனால் இங்கே வரவங்களுக்கு இந்த துர்மரணங்கள் கிடையாது.
இன்றைக்கி அந்த வாய்ப்பை மகாவிஷ்ணு வந்து இங்கே வழிபட்டு அருள் பெற்றதுனால திருவை அடைய விரும்பி திருமால் தவங்கிறத ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். அதுமாரி இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு துர்கை வந்து இங்கே சம்ஹார கிரமமாக இருக்காங்க. தேவர்கள்லாம் யாகம் பண்ணுறதே அதை இம்சப்படுத்துகிற ஆசுரன். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது? இப்போ நமக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா நம்ம போய் சுவாமிகிட்ட தானே முறையிடுவோம். இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு, திருவாஞ்சியத்து ஆலயத்து வடவால் சென்றால் முறையிட்டால் இடர் தீர்ப்பால் ஒரு துர்க்கை கொன்றால் அவளே அல்லது கொடி ஒன்று உயிர் மடியான். இந்த அசுரன் அழிக்கணும் அப்படின்னா அம்பாலால் தான் முடியும். நீ அங்கே போய் பிரார்த்தனை பண்ணணும். இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து தவம் பண்ணி தேவர்கள்லாம் சோனமலையில் இருந்த அசுரனை துர்காதேவி இங்கே வந்து வதம் பண்ண தான் வரலாம். இங்கே இருக்கிற துர்கையினுடைய அமைப்பை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். பூஜையிலேயே பட்டீஸ்வரம்லாம் போனீங்கன்னா கீழே சம்ஹாரம் பண்ணி எருமகடால் அம்பா நிற்கிற மாதிரி இருக்கும். இங்கே அந்த மகிஷாசுரனை சூலத்தால் குத்துற மாதிரியும் ஒரு பாதம் அவனுடைய ஷோல்டர்லையும் கும்ப பொறுக்கிண்டு, அதாவது சாந்தமான சுரூபம், கோரமான செயல், ரெண்டும் ஒரே இடத்துல. அதாவது இப்போ ஏதாவது சவுண்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அது அகலை கொடுத்த உடனே மேடம் டென்ஷன் ஆகிட்டாங்க, அப்புறம் திருப்பி சாப்பிட்டாயிட்டாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. அது மாதிரி ரெண்டும் மாறும். ஆனால் இங்கே இருக்கிற முகம் சாஃப்டாகவே இருக்கும். நமக்கு அனுகிரகம் பண்ணுறது, நம்மள்கிட்ட இருக்கிற வினைகள்லாம் விளக்கிறதுக்கு அந்த சம்ஹாரமாகவும் இருக்குது கீழே. அது சொல்லத்தால் குத்துற மாதிரி. அதனால் 2 in 1. நம்ம வேண்டிக்கும் பொழுது எனக்கு நான் சௌக்கியமாக இருக்கணும், நான் எனக்கு எந்த இடரும் வரக்கூடாது அப்படின்னாலே நமக்கு சௌக்கியம். அதாவது ஒளி வந்துட்டு சொன்னால் இருள் ஓடிவிடும். எனக்கு இருள் போகணும்னு வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பாசிட்டிவாக கேட்டுவிட்டா நமக்கு இருக்கிற இம்சைகள் அது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஓடிவிடும். பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு ஸ்தலமாக அது பரிகாரம்னு இல்லாமல் இங்கே வரதே பரிகாரம். அப்புறம் ஏமாறுறது அது தனி. முதல்ல நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் நம்ம இங்கே வர முடியும். அதுக்கப்புறம் அந்த சில பரிகாரங்கள்லாம் பண்ணுறது, அதனால் நமக்கு சில சௌக்கியங்கள்லாம் கிடைக்கிறது, அது போனஸ். முதல்ல நம்ம இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா நல்ல நேரம். அந்த முழுக்க நடக்குது இல்லையா, அது வந்து கார்த்திகை சூரியன் வந்து அருள் பெற்றது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு பாவ நிவர்த்தி. கொலை, களவு, கல்லுண்ணல், சம்சர்க்கம், பஞ்சமா பாதகம்னு நம்ம பண்ணுற பாவங்கள் 5 பாவங்கள். அதில் மேலோங்கி இருக்கிறது எது அப்படின்னா மது. இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணி சுவாமி ஆராதனை பண்ணால் இந்த 5 பிரச்சனையுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏதாவது மூதாதையர்கள் இந்த பாவத்தை பண்ணியிருந்து நமக்கு அது இருக்குது. அதாவது மாதாபிதா செய்த பாவம் மக்கள் தலையில் இல்லையா. கொலை பண்ணால் நிவர்த்தி ஆகிடும்னு சொன்னாக்க உடனே போய் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இந்த குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறதில்ல. ஏதாவது மூதாதையர்கள் செஞ்ச பாவங்கள் இருந்தால் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது முதல் ஞாயிற்றுக்கிழமை கொலை பண்ணுற பாவத்தை பற்றி, 2வது ஞாயிற்றுக்கிழமை களவு, திருடுறது, 3வது ஞாயிற்றுக்கிழமை மது, அதாவது போதை வஸ்துக்கள் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்க அந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு, 4வது ஞாயிற்றுக்கிழமை பிறன்மணி வேடுதல், இன்னொரு பெண்ணை தவறாக நினைக்கிறது, அது நினச்சாலே தோஷம், அதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. அது இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை அது நிவர்த்தியாக இருக்குது. 5வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த தடவை 5 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்தில் பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவராசிகளை இம்சப்படுத்துறது. இந்த காலக்கண்ணுட்டி இருந்ததுன்னா அதை கும்பலாம் தீச்சிடுவாங்க, காதை அறுத்து விடுவாங்க, வயிற்றில் ஒரு கோடு போடுவாங்க, வாழை அறுத்து விடுவாங்க. இந்த மாதிரி சில அதாவது துஷ்பிரயோகமாக அந்த ஜீவனை இம்சம் பண்ணுறாங்க. அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது மூதாதையர்கள் சொல்லியிருந்தாங்க, நம்ம செஞ்சால் இல்லை, மூதாதையர்கள் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலம் நம்ம செய்கிறதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏதாவது தவறுதலாக செஞ்சுருந்தா அதுக்கும் ஒரு வேணும் முடியும். அது ஆனால் இந்த மாதத்தில் இங்கே முழுகினா நல்லது அப்படின்றாங்க. இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் பானுவாரத்தில் வந்து இந்த சூரியன் தெய்வ நிந்தியிலேருந்து விடுபட்டிருக்கு. தக்ஷன் வேள்வி நடத்துகிறார் இல்லையா, அப்போ அகோர வீரபுத்திர அடித்து வரட்டுறாரு. இப்போ அவருக்கு பல் உடைஞ்சு பார்வை எழுந்து அவஸ்தப்படும் பொழுது எனக்கு எங்கே நிவர்த்தி அப்படின்னா கார்த்திகை மாதம் 30 நாள் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி என்னை ஆராதனை பண்ண உனக்கு நிவர்த்தி அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இங்கே வந்து சூரியன் வந்து வழிபட்டு அருள் பெற்ற உடனே சூரியன் வேண்டுகிறார், யார் ஒருவர் என்னுடைய வாரத்தில் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தங்களை தரிசிக்கிறாளோ இஷ்டாபிருத்தி பல பிராப்தி. தமிழில் வேண்டுவார்க்கு வேண்டுவனை இவான் கண்டாய். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடையணும். இந்த கார்த்திகை ஃபுல் மந்த்தும் கார்த்திகை மாதத்தில் ஃபுல்லாக இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சுவாமி ஆராதனை பண்ணுறது விசேஷம். பொதுவாக இங்கே வரதே சிறப்பு. அதில் இதெல்லாம் போனஸ். ஒரு சிறப்புகளை 61 அத்தியாயம், காண்ட புராணம், கருட புராணம், எல்லா புராணங்கள்லையும் நம்ம ஸ்ரீவாஞ்சியத்தை பற்றி சிறப்புப்படுத்தியிருக்காங்க. இது 4 பாடல் பெற்றது ஒரு சிறப்பு. இந்த ஸ்தலத்தில் 4 பாடல் இவர் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் முருகனுக்காக.
இதெல்லாம் ஒரு சிறப்பு. வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு வாட்டி இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கிளிம்ஸ் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.